வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி இப்போ ஒரு ப்ரீ ட்ராயிங் மாதிரி நம்ம வரைஞ்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2-3 டிசைன் வந்து நம்ம கார்பன் சீட்டு, ட்ரேசிங் பேப்பர் இல்லாமல் நம்ம எப்படி ஈஸியாக டிசி இதை வச்சு நம்ம ஹேண்ட் ட்ராயிங் பண்ணி நம்ம எப்படி போடுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் போடலான்னு சொல்லி இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரஃபாக ஒரு ப்ளவுஸ் நெக்கு, ப்ளவுஸ் அளவுக்கு நான் சும்மா வரைகிறேன். உங்களுக்கு ஃப்ரீ ட்ராயிங்க்கு தான் நான் ரஃபாக தான் வரைகிறேன். ஒரு ப்ளவுஸோட ஷேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்மளுக்கு அவங்க காட்டி இந்த ஷேப் டிசைன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சென்டர்லேருந்து எடுத்துக்கோங்க. சென்டர்லேருந்து ஒரு இன்ச் டேப் வச்சு அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம எவ்வளோ போடுறோங்கிறத ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் 4 லைன் ஜரி போட்டுக்கோங்க. நெக்கில் ஜரி போட்டுக்கோங்க. சில்க் த்ரெட்டும் காட்டிக்கோங்க. காட்டிக்கிட்டு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி கிராஸாக வரணும். இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. ஒரு இன்ச் டேப்பில் ஒரு 1/2 இன்ச்சோ என்னமோ கணக்கு பண்ணி, ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த மாதிரி கிராஸாகவே இப்படி போட்டுவாங்க. இது நம்மளுக்கு கிராஸாக வரல அப்படின்னா லேசாக நீங்கள் அழித்து இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போங்க. ஏன்னா நெக்கில் ஏற ஏற நம்மளுக்கு கிராஸாக வரணும் இல்லையா? இப்போ இதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் எப்படி போடுறதுன்னு. இதே மாதிரி இந்த சைடு இந்த லைனில் வந்து பீட்ஸ் வச்சுருங்க. பீட்ஸ் வச்சு எண்டில் வந்து ஒரு 4 mm பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு முடிச்சிடுங்க. வந்துடுச்சு இல்லையா? இப்போ இந்த 2 லைனுக்கு இடையில சும்மா ஒரு லைனு, அதை விட பெரிய லைன் ஒன்று, அதை விட குட்டி லைன் ஒன்று, இந்த மாதிரி 3 லைன் இருந்துச்சு அந்த இமேஜில். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதை விட ஒரு லென்த்தி லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி. இது வந்து இதோட கம்மியாகவே இருக்கட்டும். சரியா? அந்தளவுக்கு கம்மியாகவே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இதோட லென்த்தை நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரேசிங் சீட்டு, கார்பன் பேப்பர் இல்லாமையே நம்ம போடுற மாதிரி டிசைனு தான் நம்ம இந்த இதில் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வரைஞ்சி வந்திருக்கோம். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம வரையும் போதே நெக் வந்து நல்லா கெட்டியாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதான். அதே மாதிரி நெக்கோட அந்த சைடு, லெஃப்ட் சைடு அதே தான். இந்த மாதிரி பென்சில்ட்டையோ டிசிட்டையோ நீங்கள் வரைஞ்சிட்டு பீட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. நடு லைன் மட்டும் நீங்கள் ஜரி போட்டிருந்துச்சு, நீங்கள் ஜரி போட்டுக்கோங்க. மீதி எல்லா லைனுமே பீட்ஸில் தான் இருந்துச்சு. நம்ம டிசி பென்சில்னால் நம்ம அழித்து கூட நம்ம வரைஞ்சிக்கலாம், தப்பாக வரைஞ்சாலும். இப்போ சென்ட்ரு இருக்கு இல்லையா? சென்டரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே தான்
இங்கிட்ட என்ன லைன் கொடுக்குறோமோ அதே தான் இப்படி கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஃபுல் நெக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல் நெக்கும் நல்லா கெட்டியாக அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணி சூஸ் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம வந்து புட்டாஸும் வச்சோம்னா இன்னும் நல்லா கிராண்ட் ஆகும். இந்த மாதிரி அங்கங்கே நீங்கள் புட்டாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பரும்பாசி சுற்றி அதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லா ப்ளவுஸ் வந்து இன்னும் நல்லா கிராண்ட் ஆகிடும் புட்டாஸ் வைக்கும்போது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மாடல் போகும். இந்த மாதிரி எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்கோட சென்ட்ரு இருந்தால் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்டை கணக்கு பண்ணிக்கோங்க. நெக்கோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இப்போ வந்து நம்ம ரேசாக சுழி இலை இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம கோலம் போடுறப்ப நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சுழி மட்டுமே நம்ம வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் போடுறோம். தேவைப்பட்டால் இங்கே ஒரு குட்டி ராமக்கல் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம சுழி போடுறோம். இந்த மாதிரி சுழி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒரு எண்டில் வந்து நம்ம குட்டி ராமக்கல் வச்சு நம்ம சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இதுக்கெலாம் நம்ம லீவ் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ ட்ராயிங் தான். நம்ம ட்ரேசிங் சீட்டோ கார்பன் பேப்பரோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணால் டக்குன்னு நீங்கள் முடிச்சிடலாம். கிடைக்கிற இடத்துல நம்ம லீஃப் போட்டால் போதும். எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல நம்ம லீஃப் வரைஞ்சிட்டு நம்ம போட்டுட்டு அந்த டிசைன் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு இதே தான் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இங்கே ஒரு ராமம் இங்கே ஒரு சுழி போடுறோம். இந்த மாதிரி இதுலேயும் எண்டில் வந்து ஒரு ராமம் வச்சுக்கிறோம். நான் சும்மா ரஃபாக வரைஞ்சி காட்டுறேன். இப்போ இந்த கிடைக்கிற இடத்துல நம்ம லீஃப் வரைகிறோம். இப்போ பாருங்கள் இந்த நெக் எப்படி இருக்குன்னு. இதுக்கும் அந்த திலகம் ஸ்டோனை வச்சு நம்ம புட்டா போடலாம். இந்த மாதிரி அங்கங்கே புட்டா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ப்ளவுஸ் வந்து கிராண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம சும்மா ட்ரா பண்ணியிருக்கவே நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு தெரியுது. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல் நெக் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே தான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வந்து மாங்காய் வரைகிறோம். மாங்காய் வந்து ஒரு ஆசில் வெட்டி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஒரே சேஃபாக வந்து நீங்கள் ஆஸ் வெட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து சரியாக இருக்கும். சென்டரில் 2 மாங்காய் நம்ம இப்படி போட்டோம் இல்லையா, இப்போ இந்த பக்கம் சுழி வந்து இந்த பக்கம் வருது இல்லையா, இப்போ வந்து இதை மாற்றி போடுறோம். நான் வந்து ரஃபாக வரைகிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆஸ் வெட்டி வச்சுக்கோங்க. ஆஸ் வெட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக ஒன்று போல் சேஃப் இருக்கும். அதாவது பிகினர்ஸ் வந்து பழகியிருப்பீங்க ஆரி வந்து, அது எப்படி எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியாது இல்லையா, அதுக்கு தான் நம்ம சப்ஸ்கிரைப் வந்து ஐடியா கேட்டாங்க. இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லா பிகினர்ஸுக்கும். இது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கே. இந்த மாங்காய் வந்து மாற்றி மாற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி போடுறோம்.
பெண்டு கொடுத்து வரைஞ்சிடலாம். நல்லா டிசைன் வந்து நெருக்கமாகும். பாருங்கள், நெக்கை சுற்றி நல்லா டிசைன் நெருக்கமாகிடுச்சு. இதேமாரி நம்ம லெஃப்ட் சைடும் ட்ரா பண்ணுவோம். இதேதான் இதுலேருந்து இன்னும் நீங்கள் முதையே இந்த டப்பா மூடி வச்சு இந்த ஆர்ச்சை கொடுத்துட்டு கூட நீங்கள் மாங்காய் வரையலாம். முதல்லையே நீங்கள் வந்து இந்த டப்பா மூடி வச்சு இந்த மாதிரி ஆர்ச் வரைஞ்சிட்டு கூட வளைவு பெண்டெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் மாங்காய் வரையலாம். அது நம்ம விருப்பம் தான். நம்மளுக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். புட்டாவும் நம்ம மாங்காவை வச்சு புட்டாவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல் நெக்கும் நம்மளுக்கு கிராண்டாக தெரியுது, நெருக்கமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.